பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை 1 யோவான் 1:3 சொல்லுகிறது, நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்ததினால் உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். அல்லேலூயா. இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்கணுமா? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டுங்க. அல்லேலூயா. உலகத்தோடு நம்முடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். அல்லேலூயா. அப்ப உலகத்தை விட்டு வேர் பிரிக்கப்பட்ட நாம் எப்படி இருக்கணுமா? பிதாவோடும் அவருடைய குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்துவோடும் பாருங்க ஐக்கியமா நம்ம இருக்க பழகி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுல பாருங்க 1 கொரிந்தியர் 1:9 சொல்லுது, நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கூட ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, நம்மை இரட்சித்த தேவன், நம்மை அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாரா? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கூட பாருங்க, அவருக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து கர்த்தர். அல்லேலூயா. குமாரன் அவர் ஒருவர் தான். அல்லேலூயா. நம்ம குமாரன் சொல்லலாம், இயேசு கிறிஸ்து சொல்லலாம், கர்த்தர்ன்னு சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஐக்கியம் நம் யாரு கூட இருக்குன்னு நல்லா கவனிங்க. இயேசுவோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கிறீங்களா? இயேசுவோடு கூட நெருங்கி இருக்கிறீங்களான்னு நீங்க சிந்தித்து பாருங்க. அல்லேலூயா. சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இனி காலம் இல்லை பாருங்க. ஒவ்வொரு காரியங்களும் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. அப்ப சீக்கிரம் வரப்போகிறாருன்னா அப்ப வரும் பொழுது, மணவாளன் வரும் பொழுது நாம எப்படி இருக்கணுமா? மணவாட்டிக்குரிய தகுதி இருந்தாதான் நாம் மறுரூபமாக்கப்பட முடியும். அப்ப நாம என்ன செய்யணும்? இயேசுவோடு எப்படி இயேசுவும் நாமும் ஐக்கியமா இருக்க பழகி கொள்ளுவோம். அல்லேலூயா. எப்படி ஐக்கியமா இருக்கிறனா? ஜெபம், வேத வாசிப்பு எப்போது நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. தானியேலை நீங்க பாருங்க, 3 வேளை ஜெபித்தார். அல்லேலூயா. அப்ப நாம ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். வேதத்தை வாசிக்க, தியானிக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். இப்ப வேதத்தை வாசிக்கும் பொழுது, செபிக்கும் பொழுது அவரோடு நாம் ஐக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா. சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும், எங்க பார்த்தாலும் மற்றவர்களை குறித்து தேவையற்ற காரியங்களை பேசிக்கொண்டிருப்பார். அது நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. இயேசு அதுல பிரியப்படுகிறவரே அல்ல. நீங்க எல்லா வேலையும் முடித்துட்டீங்களா? பாருங்க, வேதத்தை வாசிங்க, செபிங்க, ஆண்டவரோடு பேசுங்க. அந்த அவருடைய ஐக்கியத்துக்குள்ளே நாம் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரம். கர்த்தாவே, ஆவியானுடைய கரத்துக்குள்ள தருகிறோம். எப்பொழுதும் மோடு ஐக்கியமா இருக்க ஆண்டவர், எப்போதும் உடைய வார்த்தையை தியானிக்க, செபிக்க, கர்த்தாவே, வேலை நேரம் போக மீதியான நேரங்களில மோடு நாங்கள் ஐக்கியமா இருந்து செபிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுங்க. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.